ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட QAக்கான ஆன்சர் செக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே வந்து லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு வியூவர். லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன்ல என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து ஒரு ஹை அண்ட் பட்ஜெட்ல எவ்வளவு கால்குலேஷன் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தனியா வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுலயும் வந்து மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். அதுக்கான லிங்க் வந்து நான் ஐ பட்டன்ல கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. மீதி அதுல சிலதுல நான் வந்து சொல்லாம விட்டது வந்து பாத்தீங்கன்னா டேப்பிங்கோட பிராண்ட் சொல்லல. நான் வந்து ரேகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்ல இருந்தா வந்து டேப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு கிச்சனோட சைஸ்க்கு பொறுத்து நீங்க வந்து அதோட மீட்டர் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதோ கம்மியாகிறதோ இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்களோட கார்பெண்டர் எவ்வளவு கேட்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெரைன் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளூ, அதுதான் நாங்க வந்து வாங்கியிருந்தோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லா ஹார்ட்வேர் ஷோரூம்லயுமே வந்து அது கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீடெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூ வந்து கார்னர்ல எல்லாம் ஒட்டுறதுக்காக வந்து வாங்கியிருந்தோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்க்ரூஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸ்க்ரூஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க கார்பெண்டர் கிட்டயே கேளுங்க, கண்டிப்பா அவங்க வந்து என்ன ஸ்க்ரூ வேணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நாங்க யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைவால் ஸ்க்ரூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது வந்து ரஸ்ட் ஆகாது, துருப்பிடிக்காது அப்படிங்கறதுதான் ஸ்க்ரூஸோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நாங்கள் அதுதான் வந்து வாங்கியிருந்தோம். உங்களுக்கு சப்போஸ் உங்க நியர்பை ஸ்டோர்ல லூஸ்ல கிடைச்சா வாங்கிக்கோங்க. பெரும்பாலும் வந்து அது லூஸ்ல கொடுக்க மாட்டாங்க, பாக்ஸா தான் வாங்க வேண்டியதா இருக்கும். அது வந்து பாக்ஸ் வந்து வாங்கிட்டு அது நிறைய வந்து மிச்சமாயி வேஸ்டா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து ரீட்டெயில்ல கம்மியா கிடைச்சது, வெயிட் பேஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நெயில்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியதா இருக்கும். ஒரு அந்த நாக்குப்பூச்சி ஆணின்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கும், ஆனால் பட் பிளெயினா இருக்கும். அந்த ஆணியோட பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அந்த மாதிரி ஆணிங்க கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி எல்லாமே வந்து நான் அந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். நீங்க அதை போய் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயிலா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஷட்டருக்கு வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, சங்கர வடிவு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஷட்டருக்கு என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு இதுல வந்து கேள்வி கொஞ்சம் சரியா புரியல. ஏன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு, அலுமினியம் கிச்சன் இருக்கு, அதே மாதிரி அது இல்லாம வுட் கேக்குறாங்களா இல்ல PVC கேக்குறாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. பட் ஒரு ஜென்ரலா என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வுட் போறீங்க, பிளைவுட்ஸ் போறீங்க அப்படின்னா பிளாக் போர்ட்ஸ் வந்து ஷட்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க பொதுவா. இல்ல நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு அப்படின்னீங்கன்னா அலுமினியம் ஷட்டர்ஸும் போடலாம், அது வந்து நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பா நீங்க வந்து கிளாஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கூடமே வந்து நீங்க அலுமினியம் ஷட்டர் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கேள்வி கொஞ்சம் கிளியரா இருந்ததுன்னா பெட்டரா என்னால் ஆன்சர் பண்ண முடியும். பட் பிளைவுட்ஸ்க்கு வந்து நீங்க பிளைவுட் வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிளாக் போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்ல பிராண்ட்லன்னு சூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஓகே, முத்துசாந்தி அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அக்ரிலிக்ல மேட்டு கிளாசி அப்படின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்மால் கரெக்ஷன், அக்ரிலிக் ஷீட்ஸ்லயே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. மேட் இருக்கு, கிளாசி இருக்கு, செமி மேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட திக்னஸுமே வந்து நிறைய இருக்கு. உங்களுக்கு வேரியேஷன்ஸ் கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி 5 mm திக்னஸ்லாம் கூட லேமினேட்ஸ் விற்குது. ஸோ மேபி அவங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து லோக்கல் ஷாப்லயே கூட ட்ரை பண்ணீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க கிளாசி அண்ட் மேட் இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா வந்து செக் பண்ணிக்கோங்க. சந்தானம் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருந்தாரு, அவங்க இன்டீரியர் கிட்ட கேட்கும்போது வந்து கிளப் பிரைம் வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும், அதனால இன்ச்சஸ்லாம் வந்து சேக் ஆகி கழுண்டு விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்ததா சொன்னாங்க. அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. ஆக்சுவலி கிளப் பிரைம் பிளைல வந்து போட மாட்டாங்க ஷட்டர் டைப்பை. கிளப் பிரைம்ல வர பிளாக் போர்ட்ல தான் வந்து உங்களுக்கு ஷட்டர் வந்து போடுவாங்க. ஏன்னா பிளைவுட் வந்து வெயிட் அதிகம் தான், நான் தப்பு சொல்லல, உண்மைதான், பிளைவுட் வந்து வெயிட் அதிகம். ஆனா கிளப் பிரைம் சீரீஸ்லயே வந்து பிளாக் போர்டு வருது, அது வந்து வெயிட் கம்மி தான். பெரும்பாலும் எல்லா ஷட்டர்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்ச்சஸ்லாம் கரண்ட்லாம் வராது. நான் 1 year யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அது மீறியும் வந்து அந்த மாதிரி கிளப் பிரைம் சீரீஸ்ல உங்களுக்கு பிளாக் போர்ட் போட்டும் கரண்ட் வந்துடும் அப்படின்னு இன்டீரியர் சொன்னாருன்னா, இது முன்னாடி யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கரண்ட் போன மாதிரி அப்படின்னு சொல்லி கேளுங்க. இருந்ததுன்னா ப்ரூஃப் காட்ட சொல்லுங்க. ஏன்னா கண்டிப்பா அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே பிளாக் போர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா MDF வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
எம்டிஎஃப் வந்து தயவு செஞ்சு கிச்சன்ல யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது இருக்கிறதுலே வந்து ஒரு மட்டமான மெட்டீரியல் தான் எம்டிஎஃப் போர்டு. ஸோ அது வந்து நீங்க கிச்சனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்க வார்ட்ரோப் மாதிரி எதனா யூஸ் பண்ணீங்கன்னா கூட ஓகே தான். பட் கிச்சன் பக்கம் எம்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, ஈவன் இந்த ஷட்டர். ஸோ நீங்க அதை வந்து ஸ்ட்ராங்கா பேசுங்க. கிளப் பிரைம்ல பிளாக் போர்டு வந்து ஷட்டருக்கு யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ஆன்சர் பண்ணலாம் உங்கள் இன்டீரியர் கிட்ட. ஸோ அவருக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்க்கு என்ன ஸ்டோன் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைலா இல்லை வந்து கிரனைட்டா அப்படின்னு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிரனைட் போகணும் அப்படின்னீங்கன்னா இருக்கிறதுலையே ஸ்ட்ராங், அதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் கிரனைட்டில் வந்து உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் போகிற பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் வெட்டிஃபைட் டைல் போகலாம். ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல் அதுவும் ஸ்ட்ராங் தான். லிட்ரலி அதுவும் வந்து கிளேவால் ஆனது தான். ஒரு சில ரெசின்ஸ் வச்சு அந்த கிளேவை வந்து ஹார்டன் ஆக்கிறது தான் வந்து உங்களுக்கு அந்த டைல். ஸோ அது சிப்பிங் ஆனாலுமே வந்து ஃபுல்லாகவே ஒரே கலராக இருக்குன்றது தான். அது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து டைல் எப்படி கேர் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் அதையும் கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கிரனைட் வந்து அப்படி கிடையாது. கிரனைட்டில் நீங்கள் டார்க் கலர்ஸ் போகிறீங்கன்னா கிரனைட் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஓகே தான், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஆப்ஷன் கலர் வேணும் அப்படின்னீங்கன்னா டைல்ஸ் போயிடுங்க. கலர் இல்லை நான் டார்க் கலர் தான் போகிறீங்கன்னா கிரனைட்டே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். கிரனைட்லேயும் வந்து உங்களுக்கு லைட்டாக மார்பிள் டெக்ஸ்சர்லேயும் வந்து ஒன்று வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளாக்ல வருது. அகெயின் நார்மல் ரெட் கலர் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஷ் வாஷர் வைக்கிறதுக்கு பிளேஸ் சைஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 3 அடிக்கு வந்து விட்டுருக்கோம் வித்து மட்டுமே. ஏன்னா உங்களுக்கு டிஷ் வாஷரை வச்சா அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வெளியே இழுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ரிப்பேர் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் விட்டுருக்கோம். அதே மாதிரி ஹைட்டும் வந்து 4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். உங்களோட டிஷ் வாஷர் சைஸ்லேருந்து ஹைட்டும் சரி வித்தும் சரி டெப்த்தும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங், அதுலேருந்து ஒரு 4லேருந்து 5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி டிஷ் வாஷரை கவுண்டர் டாப் மேலாம் வைக்கவே வைக்காதீங்க, இல்லை வாஷிங் மிஷின் மேலே வைக்கிறேன் அப்படின்ற பிளான்லாம் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிஷ் வாஷரை ஃப்ளோரில் வைக்கிறது தான் அட்வைசபிள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்சசபிளாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுத்து வைக்க கொள்றதுக்கெலாம். ஸோ எடுத்து வைக்க கொள்ளலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஃப்ளோரில் வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ ஃபார் இந்த வாரம் அந்த கொஷனுக்கு இதுதான் ஆன்சர்ஸ். அதே மாதிரி சில கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோக்கு கீழே வந்து லிங்க் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video.